உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 ஆண்டு ஆரம்பமாகிவிட்டது. அடுத்த முதலமைச்சர் யார்? ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அது அடுத்த முதலமைச்சர் யார் என்பது எல்லோரும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும், அதாவது வயசான காலத்தில் நடக்க முடியாமல் இருக்காது கூட நடைபெற்று போறாரு. நடப்பயணம், நான் முதல்வருக்கு ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஏதாவது நடப்பயணம். இவரோட மாநாடு, இவரோட மாநாடு கொடுத்து கூட்டுறாங்களாம். ஒரு அம்மா வந்து நான் கனவு இறந்ததுக்கு கணவருக்கு அமைதியாக அஞ்சலி செலுத்தினா அது ஒரு ஊர்வலம். அங்கிருந்து ஊர்வலம் கூட்டு வந்து அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லாமே எதற்காக? பணம் பணம் காசு தொட்டு மணி 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 மருந்துக்காகத்தான். நடைபயிற்சி ஒரு போறாரு போறாரு. மக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அவரே 4 சீட்டு கொடுங்க, எனக்கு ஒரு 400 கோடி கொடுங்க வாங்க பாக்குறாரு. மாநாடு நடத்துறாரு. மக்கள் அவரு ஏதாவது பேரம் பேசுறது எல்லாமே இப்படித்தான். அதாவது பெரிய கட்சி